ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஸ்டுடியோ ஆஃபீஸ் செட்டப் அப்படின்னு வச்சுக்கலாம் கைஸ். ஸோ இதில் வந்து டிப்பிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் நிறைய விஷயம் நடக்கும். ஸோ த்ரூ அவுட் த டே, ஸோ ஏர்லி மார்னிங் நான் ஜென்ரலாக ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன், சீக்கிரமே வந்துடுவேன். வந்துட்டேன் அப்படின்னா வந்து இதான் என்னோட ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 432 inches நினைக்கிறேன். So if I'm not wrong, so 32 or 27 whichever. So it's like decent size. So decent size monitor இது. So இது 4 monitors வந்து கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேமிங் ரிக்ட் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் நான் அதை காமிச்சிருப்பேன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் ரேடியேட்டர்லாம் இருக்குது. அதில் அந்த CPU பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து லிக்விட் கூல்டு அண்ட் அது வந்து கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா SLI கிராஃபிக் கார்டு 4 மானிட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கூட கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 32 GB ரேம். அண்ட் அதுக்கப்புறம் ஹார்ட் ட்ரைவ் வந்து நாட் ராங் 2 TB இருக்குன்னு நினைக்கிறேன். SSD மட்டுமே அரௌண்ட் 1 TB இருக்கும். அண்ட் இன்னொரு TB வந்து ஸ்பிண்டில் ஹார்ட் ட்ரைவ். ஸோ இதுதான் வந்து ரிக் செட்டப் இது. அண்ட் ஸோ இதில் என்னென்ன அப்படின்னா என்னோட கீபோர்ட் ஃபேவரட் கீபோர்டு இது. ஸோ இது வந்து கேமிங் கீபோர்ட் லாஜிடெக்கோட G9110. ஸோ அந்த கீபோர்டு இது. மற்ற ஜென்ரலாக வந்து ஈவன் இப்போ ஹெட்செட்ஸ் இதெல்லாம் கூட வந்து நான் ரேசர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் பட் கீபோர்டு வந்து எப்போவுமே வந்து என்னோட ஃபேவரட் வந்து லாஜிடெக் அண்ட் இல்லைனா HP. ஸோ இது 2 தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணாது. என்னென்னா வந்து தே கிவ் அ வெரி குட் ஃபீல். ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட் இப்போ நீங்கள் கீஸ்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட் கிவ்ஸ் அ ஃபீட்பேக். ஸோ சில கீபோர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த சவுண்ட் வேறு கேட்டால் பிடிக்கும். நம்ம டைப் பண்ணுற சவுண்ட் கேட்டால் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அந்தமாரி விஷயம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மவுஸ் வந்து அதேமாரி லாஜிடெக் கேமிங் மவுஸ் இது. ஸோ இட்ஸ் அ லேசர் மவுஸ் இது. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து நான் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுற HD கேம் இது. ஸோ ஜஸ்ட் வெப் கேம். ஸோ ஜஸ்ட் ரெக்கார்டிங்க்கு என்னோட சில வீடியோஸ் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா தான் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ குவாலிட்டிலாம் இருக்காது. பட் இட்ஸ் சீப் கேம். ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது. அண்ட் ஸோ மைக் வந்து இதுதான் ரோட் மைக் இது. ஸோ இது வந்து டெஸ்க்டாப் மைக் இது. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க என்னோட வாய்ஸ் வந்து கிளாரிட்டி கரெக்டாக இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மைக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, மைக்கில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி டீசன்ட் மைக். நல்ல குவாலிட்டியான சவுண்ட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் லைட்டிங்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து மானிட்டர் வந்து பிரைட்டாக இருக்கும், இல்லை வந்து மேலே லைட்டு வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஃபேஸ் வந்து பின்னாடி வந்து கேமரா வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ எந்த இடத்துல கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறது தெரியாது. ஸோ அதுக்காக கண்டினியூஸ் லைட்டிங் போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம இலிமினேட் ஆனோம்னா நம்ம சைடு வந்து ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம பிளர் ஆக மாட்டோம். ஸோ அதுமாதிரி சம்டைம்ஸ் நான் உங்களுக்கு ஏதாவது காமிக்கிறேன் அப்படின்னா வந்து அதுக்கெலாம் வந்து லைட்டிங் கண்டினியூஸ் லைட்டிங் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதனோட ஒயிட் போர்ட். ஸோ இந்த போர்டில் நான் ஜென்ரலாக அவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமில் தான் நான் நிறைய ப்ரெசன்டேஷன் பண்ணது வீடியோஸ் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சன்லைட்டோட இருக்கும், அந்த நேச்சுரல் லைட்டோட இருக்கும். ஸோ இந்த ரூமில் நிறைய நேச்சுரல் லைட் வராது. ஸோ அந்த ரூமில் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்த ரேசர் ஃபோன்ஸு எல்லாம் வாங்கினது எல்லாம் அங்கே தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்கில் வந்து இந்த ப்ராடக்ட் ஷூட்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த PS Vita. ஸோ அதுக்கான ரிவ்யூ வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் கேஜெட் கைஸ். ஸோ இது வந்து எனக்கு இப்போ கூட நான் வந்து சில நேரம் இதில் கேம்ஸ் விளாடுவேன். ஆனால் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. பட் இருந்தாலும் இதில் கையில் வச்சுட்டு சும்மா கொண்டாட விளாண்டுருக்கிறது ஒரு செம்ம ஃபீலிங்காக இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வச்சுருந்தேன், PSP 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இது. ஸோ அந்த வெர்ஷன் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது வச்சுருந்தேன். அண்ட் இது வந்து இட்ஸ் மை ஃபேவரட். ஸோ இது வந்து இந்த டிவைஸ் வந்து இதுக்கப்புறம் யூஸே இல்லைனாலும் இது சும்மா எப்போவுமே வச்சுட்டு இருப்பேன். பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். நல்ல ஃபீலிங் அது. ஏன்னா நிறைய மெமரிஸ், குட் மெமரிஸ். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மேட் பாக்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதான் யூஸ் ஆகும். ஸோ அது ஒரு சின்ன டெமோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டினியூஸ் லைட் சோர்ஸ் இது. சம்டைம்ஸ் என்னன்னா இதில் வந்து லைட் வந்து மேலே அண்ட் பின்னாடி 2 டைரக்ஷனில் மட்டும்தான் வரும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து வராது. கேமரா வந்து எப்போவுமே ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டீட்டெயில், ஃப்ரண்ட்டில் இருக்க டீட்டெயில் கொஞ்சம் ஷேடோஸ் விடும். ஸோ அதுக்காக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கண்டினியூஸ் லைட்டிங். ஸோ இந்த லைட்டிங் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸில் நிறைய இருக்கும் இந்த லைட்டிங்ஸு. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இதில் நீங்கள் டெம்பரேச்சர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் கூலாகவோ வார்மாகவோ ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ இது வந்து என்னோட
யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் டிசைன் பண்ணுறது இதில் தான். ஸோ இது பூட்டப் ஆகிட்டு இருக்கு. ஸோ பூட்டப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த மொபைல் கேம்ஸ், ஆப்ஸு, அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே எங்களோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு நான் வந்து பண்ணுற யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணுறது இந்த செல்லக்குட்டியில் தான். ஸோ இது வரதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து வேகாம் அப்படின்ட்டு ஒன்று. ஸோ அது இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து எப்போ ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துருக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்தே நான் அப்போ வந்து கொஞ்சம் நிறைய இந்த 3D ஆர்ட் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் இந்த கேட் டிசைனிங், ஸோ அந்தமாரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிருப்பேன். ஸோ அப்போ வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் மை பெட் அது. ஸோ இப்போ சர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது அவ்வளோ யூசேஜ் இல்லை. பட் இருந்தாலும் டெஸ்க்டாப்பில் வந்து ஏதாவது குயிக்கான நோட்ஸ் வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து இட் இஸ் கோன் பி ரியலி யூஸ்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம இந்த ஐஓடி சைட் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அதோட சின்ன சின்ன ஒர்க்ஸ் இது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஒரு சின்னதாக ஒரு ரோவர் மாரி ஏற்கனவே ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு டேப்லெட் மாரி ஒன்று பண்ணி ஸோ அதுலேருந்து இந்த ரோவர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஆக்சுவலி ஒரு டச் ஸ்க்ரீன் டேப்லெட் இது. ஸோ இது இன்டர்ஃபேஸ் எல்லாமே டிசைன் பண்ணியாச்சு. அண்ட் பட் இதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ராஸ்பெரி பை பவர்ட். ஸோ இந்த ராஸ்பெரி பை பவர்ட் இது. ஸோ இது ராஸ்பெரி 2 பை பவர்ட் இது. அண்ட் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஐ. ஸோ மற்ற மாரி வந்து ஆண்ட்ராய்ட் மாரி ஒரு இன்டர்ஃபேஸோ இல்லை விண்டோஸ் மாரி கிடையாது. இதில் வந்து நீங்கள் உள்ளார போனீங்கன்னா அழகாக ஒரு இன்டர்ஃபேஸ், அதில் பட்டன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இதை வச்சு வந்து உங்கள் ரோவர் வந்து நீங்கள் ரோம் பண்ண விடலாம், விடலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ப்ராஜெக்டாக இருக்கும். ஐஓடி சைட் நீங்கள் வந்து லைஃப் கரியர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது காட்டுறதுக்காக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இது. அண்ட் இது வந்து ஒரு சின்ன சால்டரிங் கிட் இது. சால்டரிங் கிட்ட பற்றி ஆக்சுவலி ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இது வந்து என் லைஃப்பில் வந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கிடையாது. நான் வந்து அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ரோபோட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அதில் எலக்ட்ரானிக்ஸ் வரும். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த சால்டரிங், இந்த பிரெட் போர்டு வச்சு கொஞ்சம் பண்ணுறது, சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் பண்ணுறது இதெல்லாம் தெரியும். அதனால் என்னென்னா நம்ம இந்த கற்றுக்குட்டி பேர் நிறைய பண்ணி நிறைய சால்டரிங் ராட் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சால்டரிங் ராட் எப்படி வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றதுக்கு வந்து நான் கண்டிப்பாக எனக்கு அந்த வீடியோ போகிற தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வந்து அதை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக போடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் இது மல்டிமீட்டர், ஈவன் மல்டிமீட்டர் பற்றி ஒரு வீடியோ போடுவோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிவைஸ் கைஸ். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி போடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட கேமராஸ். ஸோ இது வந்து நிக்கன் D90யோட லென்ஸ் இது. ஸோ அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிஸ், அதேமாதிரி வீடியோஸ் வந்து 1080p. இப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1080p தான் போடுறேன். 720p எதுவுமே கிடையாது. ஐ திங்க் ஒரு வீடியோ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிக்கன் D90 வந்து இட்ஸ் நாட் அ ஃபுல் ப்ரொஃபஷனல் கேமரா கிடையாது. இட்ஸ் அ DSLR. இது வந்து செமி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் நான். ஸோ இட்ஸ் அ வெரி குட் கேமரா. அண்ட் ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் இந்த லாங்லேருந்து எடுக்கிற ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பைக்கு, கார்லேருந்து தூரத்துலேருந்து எடுக்கிற ஷார்ட்ஸு. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து இங்கே தான் பண்ணுற அந்த வேலை. அண்ட் இதுக்குன்னு கொஞ்சம் ஹெவி டியூட்டி ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இது நம்ம குட்டி. ஸோ இந்த குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேனன் M50D, if I'm not wrong. ஸோ கேனன் M50D. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து மேலே ரோடு வயர்லெஸ் மைக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட எப்போவுமே நான் இங்கே வச்சுருப்பேன், பின் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மைக்கோட இன்னொரு பார்ட் இது. ஸோ அதனால் வந்து கம்யூனிகேஷன் வயர்லெஸில் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும். என்னென்னா அந்த வாய்ஸ் வந்து சரியாக வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து டபுள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து இந்த ஃபீல்ட் ரெக்கார்டர் வச்சு, இன்னொன்று வந்து இந்த ரோட் மைக் வச்சு. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் வந்து அந்த வாய்ஸ் வந்து சரியாக அதை ரெக்கார்ட் பண்ணலை, ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா வந்து இதுலேருந்து நான் வாய்ஸ் வந்து எடுத்து திரும்ப வந்து பேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஒர்க் ஸ்டேஷன். ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து நம்ம இந்த வீடியோஸ்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நிறைய ரிசர்ச் பண்ணணும். அண்ட் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து நான் டெக்னிக்கலாக வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு நினைப்பேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே எனக்கு டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபீல்டில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈவன் தோ டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருந்தால் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில டாபிக் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு எனக்கு கிடையாது. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய மேகசின்ஸ் படிப்பேன், நிறைய ஆக்சுவலி ஈவன் பேப்பர்ஸ்லாம் ஒயிட் பேப்பர்ஸ் கூட படிப்பேன். ஸோ அதனால் அதை பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்றதுனால பண்ணுவேன். ஸோ டிப்பிக்கலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து என்னோட நோட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தமாரி எழுதி நிறைய பக்கமாக எழுதி வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போட்ட வீடியோஸ் தான் அது. ஸோ இது வந்து ஜப்பானோட கோல்டன் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோடது. அதுக்கப்புறம் ஹாங்காங்கோட ப்ரொட்டஸ்ட் பற்றி.
ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ் போடுறதுக்கான ரிசர்ச். ஸோ அது வந்து இங்கே தான் உட்காந்து பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து இங்கேயே பண்ணிவிடுவேன். சில வீடியோஸ் வந்து பண்ணுறேன். ஏன்னா இதில் ஓரளவுக்கு டீசென்ட் கேமரா இருக்குது 720p. ஸோ இதில் வந்து நான் ஒரு 60 frames வரைக்கும் இது எடுக்கும். ஸோ அதனால் வந்து இட் லுக்ஸ் லைக் 1080p மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும், கிளாரிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கேயே குயிக்காக ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் பக்கத்துலேயே வச்சுட்டு. ஏன்னா இந்த டெஸ்கில் வந்து நிறைய மவுஸ் கீபோர்டு எப்போவுமே நிறைய குப்பையாக இருக்கும். இப்போ உங்களுக்காக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதில் வச்சு பண்ணுறது கஷ்டம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளோட வேகாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டேப்லெட். இது இதை பற்றி நம்ம ரிவ்யூ போடலாம். வேகாம் வர்சஸ் சர்ஃபேஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஈவன் கேம் டிசைனராக இருக்கீங்க, 3D ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் பெஸ்ட் ப்ரொஃபஷனல் டிவைஸ் இது. ஸோ யாரும் வந்து சர்ஃபேஸ்லாம் அவ்வளோ அதிகமாகலாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இது வெரி ப்ரிசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் அதுக்கப்புறம் நத்திங் மச் கைஸ். ஸோ நம்ம வந்து வில் கண்டினியூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.